ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரைஸ் வித் ரூபா. ஒரு வீட்டில் ஒரு பையன் ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஃபேனை ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம இந்த ஃபேனை சரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபேன் எல்லாமே டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இவன் பண்ணுறதை பார்த்து அவங்க அம்மா அங்கே வந்து அவனை திட்டுறாங்க. டேய், ஏற்கனவே ஃபேன் ரிப்பேராக இருக்கு, நீ இன்னும் கையை வச்சு ரிப்பேர் பண்ண போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் அவன் காதில் வாங்கிக்கிற மாதிரியே தெரில. அவன் என்ன பண்ணுறான், ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வாட்டி ட்ரை பண்றான், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், இப்படியே பண்ண கடைசியில் ஒரு 8th டைம்ல ஃபேன் வந்து சடனா ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவன் அதுக்கப்புறம் வீட்டுல எந்த பொருள் சரியான ஒரு ரேடியோவோ இல்ல வேற ஏதாவது ரிமோட்டோ எந்த பொருள் சரியானாலும் அவனே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். எல்லாத்தையும் ஒண்ணா அழகா ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சான். அந்த டைம்ல அவன் ரிப்பேர் பண்ணது ஃபேனை மட்டும் இல்லைங்க, அவனோட கான்ஃபிடென்ஸையும் தான். ஈவன் இதுக்கப்புறம் அவன் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும் ஆயிட்டான். ஸோ இதோட மாரல் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவ்வளவுதான் எனக்கு இந்த விஷயத்த தெரியும், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாது நமக்கு எவ்வளவு தெரியும்ன்றதே தெரியும். ஸோ நம்ம மேல நம்ம கான்ஃபிடன்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ, பயோகிராஃபி வீடியோ, ஷார்ட் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸுக்கு, ஈவன் குக்கிங் கிராஃப்ட்ஸ் கூட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. உங்களுக்கு